வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை அரசு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு பணி ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். ஆன்லைன் குறுஞ்செய்தி மற்றும் தொலைபேசி அழைப்பு வழியாக குறைந்த வட்டிக்கு பிரபல வங்கிகளின் பெயரில் பணம் தருவதாக கூறினால் ஏமாற வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு சைபர் குற்றப்பிரிவு காவல் நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரியில் மூடப்பட்ட புதுவை கூட்டுறவு நூற்பாலையை மீண்டும் திறக்க வலியுறுத்தல். 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கண்டன பேரணி. புதுவையில் மதுபான கடைகளின் விற்பனை நேரத்தை குறைக்க வலியுறுத்தல். பாட்டாளி மக்கள் கட்சியினர் கலால் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். யாரெல்லாம் மோடிக்கு ஓட்டு போடவில்லையோ அவர்களெல்லாம் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் என்று கூறி மோடி பொய் பிரச்சாரம் செய்து வருகிறார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கண்டனம். அரசு தேர்வுகளை எழுதி பல்வேறு பிரிவுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் பணி ஆணைகளை வழங்கினார். புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் கீழ் இளநிலை எழுத்தர் பதவிக்கான நேரடி நியமனத்திற்காக போட்டித் தேர்வு கடந்த 27/8/2023 அன்று நடத்தப்பட்டு அதில் தேர்வான 165 நபர்களுக்கு பணியாணை வழங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அதில் ஏற்பட்ட 19 காலி பணியிடங்களை தற்போது காத்திருப்பு பட்டியலில் இருந்து 19 நபர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் பணியாணைகளை வழங்கினார். அதேபோல் புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் கண் பார்வையற்றோர்களுக்கான பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்ட திறன் பெற்றிராத அலுவலக ஊழியர், அதாவது அன்ஸ்கில்டு ஆஃபீஸ் ஒர்க்கர் எஸ்ட்வைல் போஸ்ட் ஆஃப் கேனர் பதவியை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்காக 29/11/2021 அன்று அறிவிப்பு வெளியானது. 29/6/2025 அன்று செய்முறை தேர்வு நடத்தப்பட்டு 30/6/2025 அன்று முடிவு வெளியிடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 13 நபர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் பணி ஆணைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், அரசு செயலர் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த கேசவன், சார்பு செயலர் ஜெய்சங்கர் ஆகியோர் உடனிருந்தனர். ஆன்லைன் குறுஞ்செய்தி மற்றும் தொலைபேசி அழைப்பு வழியாக குறைந்த வட்டிக்கு பிரபல வங்கிகளான HDFC, ICICI, ஆக்சிஸ் பேங்க், இந்தியன் பேங்க், SBI, IDFC, BOI, IOB, பந்தன் மற்றும் ஃபைனான்ஸ் நிறுவனங்களான பஜாஜ், ஸ்ரீராம் மற்றும் இதர ஃபைனான்ஸ் நிறுவனங்களிடமிருந்து கடன் வாங்கி தருவோம் என்று கூறி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஆயிரக்கணக்கான நபர்களிடம் கால் சென்டர் வைத்து 2.5 கோடி ரூபாய் அளவுக்கு மேல் கொள்ளையடித்த சென்னையைச் சேர்ந்த மோசடி கும்பலில் 2 பெண் நிர்வாகிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். திருக்கனூர் பகுதியைச் சேர்ந்த சங்கர் என்பவருக்கு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்ட பெண் ஒருவர் HDFC வங்கியிலிருந்து பேசுவதாக கூறி அவருக்கு லோன் தேவையா என்றும் 50,000 ரூபாய் முதல் 14 லட்சம் ரூபாய் வரை தனிநபர் கடனை ஏற்பாடு செய்து தருவதாகவும் கூறியுள்ளார். அதன்படி சங்கர் லோன் வேண்டுமென்று கேட்டபோது அவருடைய ஆதார் அட்டை, வங்கி புத்தகம், வேலை செய்யும் விவரங்கள் ஆகியவற்றை கேட்டு ஒரு வாட்ஸ்அப் எண்ணை கொடுத்து அதற்கு அனைத்து ஆவணங்களையும் அனுப்புமாறு கேட்டுள்ளார். பின்னர் அந்த பெண் 10 லட்சம் ரூபாய் வரை குறைந்த வட்டியில் வங்கிக் கடன் வாங்கி தருவதாகவும் அதற்கு முதலில் ப்ராசஸிங் ஃபீஸ் 5,000 ரூபாய் கட்ட வேண்டும் என்று கூறி ஜிபே எண்ணை அனுப்பி 5,000 ரூபாய் பணம் கேட்டுள்ளார். அதன் பிறகு பல்வேறு வழிமுறைகள் மூலம் கடன் பெற GST வரி மற்றும் நேரடி வெரிஃபிகேஷன் செய்ய வேண்டியிருப்பதாக கூறி தவணையாக 10,000, 15,000, 5,000 ரூபாய் என பணம் கட்டச் சொல்லி மொத்தமாக 71,000 ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு தொடர்பை துண்டித்துள்ளார். அதனால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த சங்கர் உடனடியாக புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து இணையவழி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி நித்யா ராதாகிருஷ்ணன் அவர்களின் உத்தரவின் பேரில் இணையவழி காவல் கண்காணிப்பாளர் செல்வி சுருதி அவர்களின் வழிகாட்டுதலில் ஆய்வாளர் கீர்த்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார். பல்வேறு வங்கிக் கணக்குகள் மற்றும் இணையவழி கருவிகளின் உதவியோடு குற்றவாளிகள் சென்னை புழல் அருகே இருப்பது மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பின்னர் ஆய்வாளர் தியாகராஜன் மேற்பார்வையில் ஆய்வாளர் கீர்த்தி தலைமையில் வினோத், பாலாஜி, ராஜ்குமார் மற்றும் கமலி, மேரி, சுகன்யா அடங்கிய தனிப்படை போலீசார் சென்னை ரெட்டில்ஸ் மற்றும் புழல் பகுதிகளில் விசாரணை மேற்கொண்டனர். அதில் நியூ கோல்டன் என்டர்பிரைசஸ் என்ற கால் சென்டர் சோதனை செய்தபோது அதன் உரிமையாளர் சசிகலா பொன்செல்வி
34 வயது மற்றும் அந்த கால் சென்டரில் 15க்கும் மேற்பட்ட பெண்கள் பணியாற்றுகின்றனர் என கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் அங்கு 42 சிம் கார்டுகள், 17 போன்கள் கைப்பற்றப்பட்டன. இந்த விசாரணையில் கடந்த 1 வருடமாக அந்த கால் சென்டர் 15க்கும் மேற்பட்ட பெண்கள் மூலம் இயங்கி வந்துள்ளதும், அங்கிருந்து சங்கரை தொடர்பு கொண்டு ஏமாற்றியது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது. மேலும் இவர்கள் பயன்படுத்திய வங்கி கணக்குகள் மற்றும் மொபைல் எண்கள் எதிராக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் அதிக புகார்கள் பதிவாகி 2,30,00,000 ரூபாய்க்கு மேல் பண மோசடி செய்துள்ளதாக அறியப்படுகிறது. அந்த பணத்தில் சொகுசு கார்கள் வாங்கப்பட்டு பணிபுரியும் பெண்களுக்கு 15,000 ரூபாய் சம்பளமும் இன்சென்டிவும் வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. மேலும் இதுபற்றி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திருமதி ரித்யா ராதாகிருஷ்ணன் IPS அவர்கள் கூறுகையில், நீங்கள் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலிகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் தெரியாத நம்பர்களிலிருந்து ஆன்லைன் வர்த்தகத்தை பற்றி வரும் செய்திகளை நம்ப வேண்டாம் என கேட்டுக்கொண்டுள்ளார். வங்கி கணக்குகள் மற்றும் சிம் கார்டு கேட்டால் அதனை கொடுக்காதீர்கள். அப்படி கொடுத்து தவறான செயலில் உங்கள் வங்கி கணக்கு மற்றும் சிம் கார்டு ஈடுபட்டால் காவல்துறையினரால் கைது செய்ய நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளார். மேலும் இணையவழி குற்றம் சம்பந்தமாக புகார் கொடுக்கவும் அல்லது ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இணையவழி காவல் நிலையத்தில் இலவச தொலைபேசி எண் 1930 மற்றும் 04132276 9489205246 மற்றும் மின்னஞ்சல் cybercell-police@py.gov.in என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் இணையதளத்தில் புகார் அளிக்க www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தில் புகார் அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இல்ல பாண்டிச்சேரி மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியா இது வந்து ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. மக்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, பாண்டிச்சேரியில சைபர் கிரைம் ஹாட்ஸ்பாட் கிடையாது. இப்ப இந்த மாதிரி புழல்ல இருந்து ஒரு 15 பொண்ணுங்க ஒரு கால் சென்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி புழல்லே வந்து இன்னும் 2-3 கால் சென்டர்ஸ் இந்த மாதிரி ஒர்க் ஆயிட்டு இருக்கு. சோ ஆனா இந்த மாதிரில வந்து பாண்டிச்சேரியில கிடையாது. நம்ம கிட்ட அந்த மாதிரி எந்த ஹாட்ஸ்பாட்டுமே கிடையாது. அப்படி ஏதாவது இருக்கு அப்படின்னா நாங்க வந்து கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்போம். மக்கள் கிட்ட அவேர்னஸ் கிடையாது. மெயினா வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்ல இல்ல நம்ம ஜென்ரலா ஒரு ஷேர் மார்க்கெட்ல போறீங்க, எவ்வளவு ரிட்டர்ன் வருது, அந்த ரிட்டர்னை விட நாங்க டபுளா காமிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. அதை நம்பி மக்கள் போறப்போ அவங்க ஏமாந்துடுறாங்க. இல்ல நம்ம கிட்ட மக்கள் தொகை அதிகம், நம்ம கிட்ட வந்து பணப்புழக்கம் அதிகம். பாண்டிச்சேரி மக்கள் கிட்ட பணப்புழக்கம் அதிகம். ஆனா வந்து இங்க ஹாட்ஸ்பாட் எதுவுமே கிடையாது. இப்ப நாங்க கூட்டிட்டு வந்த சைபர் கிரிமினல்ஸ் யாருமே வந்து பாண்டிச்சேரி ஆளே கிடையாது. விக்டிம் பாண்டிச்சேரி, அதனாலதான் கேஸ் வந்து நாங்க ரெஜிஸ்டர் பண்ணது. பட் ஆனா கிரிமினல்ஸ் யாருமே வந்து பாண்டிச்சேரி கிடையாது. அந்த விஷயத்துல பாண்டிச்சேரியில சைபர் கிரைம் ஹாட்ஸ்பாட் இல்லைன்னு சொன்னேன். கிரிமினல்ஸ் இல்ல அப்படின்றதுனால ஹாட்ஸ்பாட் இல்லைன்னு சொன்னது. பண்ணி நாங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம். தமிழ்நாடு போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. நாங்க போன டைம் கேஸ் கொடுத்தாலும் அது டிஜிட்டல் அரெஸ்ட் தான். அந்த கிரிமினல் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட்ல தான் இது பண்ணது. ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட், ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்டிங், நம்ம பாண்டிச்சேரியில வந்து மெயினா நிறைய பேர் ஏமாறுறது எதுல அப்படின்னா, வேலை வாய்ப்பு. டெலிகிராம் மூலயமா நான் உங்களுக்கு ஜாப் ஆஃபர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரதுலதான் நிறைய பேர் ஏமாறுறாங்க. அந்த ஜாப்னு நினைச்சு அவங்க வந்து அதுல பர்டிகுலரா கூகுள்ல நீங்க இந்த மாதிரி இதுக்கு ரிவ்யூ போடுங்க, யூடியூப்ல இதுக்கு லைக் போடுங்க, இதுக்கு கமெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வந்து ஜாப் ஆஃபர்னு சொல்லி கொடுக்கறது. அதுக்கப்புறம் நீங்க அதுல வந்து ஒரு 500 ரூபா கொடுத்தீங்கன்னா உனக்கு 1000 நான் தரேன், அதுக்கப்புறம் ஒரு 1000 கொடுக்குற மாதிரியும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் 10,000 நீ கொடுத்தேன்னா நான் 20,000 தரேன் அப்படின்னு சொல்லி, அப்புறம் உங்களுக்கு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுறப்போ அதுக்கப்புறம் ஏமாத்திட்டு அவங்க போயிடுவாங்க. புதுச்சேரியில் மூடப்பட்ட புதுவை கூட்டுறவு நூற்பாலையை மீண்டும் திறக்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கண்டன பேரணி நடத்தி உள்ளாட்சித்துறை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி திருபுவனையில் இயங்கி வந்த புதுவை கூட்டுறவு நூற்பாலை ஸ்பின்கோ மூலப்பொருள் மற்றும் பஞ்சு வரத்தை காரணம் காட்டி கடந்த 8/6/2022 முதல் ஒரு வாரம் விடுமுறை அறிவித்த நிர்வாகம் மீண்டும் ஆலையை திறக்காமல் தொடர்ந்து பஞ்சாலையை மூடியது. பஞ்சாலை மூடி சுமார் 3 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் இதில் பணிபுரிந்த சுமார் 400க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழந்தனர். மேலும் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற 190க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு இதுவரை நிலுவைத் தொகையும் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் பஞ்சாலையை மீண்டும் திறக்க வேண்டும், தொழிலாளர்களுக்கு நிலுவைத் தொகைகளை வழங்க வேண்டும். கூட்டுறவு நூற்பாலை தொழிலாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் மீண்டும் புதுவை கூட்டுறவு நூற்பாலையை திறக்க வேண்டும் என வலியுறுத்தி பேரணியாக உள்ளாட்சித்துறை அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள்
கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை கையில் பிடித்துக்கொண்டு பழைய பேருந்து நிலையத்திலிருந்து பேரணியாக புறப்பட்டு அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக உள்ளாட்சித்துறை அலுவலகத்தை நோக்கி சென்றனர். அப்போது அவர்களை சட்டப்பேரவை அருகே போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து தடுக்கவே தொழிலாளர்கள் அங்கேயே கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் கண்டன கோஷங்களையும் எழுப்பினர். இந்த போராட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மதுபான கடைகளின் விற்பனை நேரத்தை குறைக்க வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியினர் கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுபான கடைகளை மூட வேண்டும், புதுச்சேரி முழுவதும் உள்ள மதுபான கடைகளின் நேரத்தை குறைக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கொக்கு பார்க் சந்திப்பில் நடைபெற்றது. பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில துணை அமைப்பாளர் வடிவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு 100க்கும் மேற்பட்ட பாமகவினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் கொக்கு பார்க்கில் இருந்து ஊர்வலமாக சென்ற பாமகவினர் கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு நிலவியது. போராட்டம் இது போராட்டம், பாமகவின் போராட்டம். அது கடைகளை ஒழிக்கிறோம். கிறிஸ்டோபார்களை வாழ்க வாழ்கவே, மருத்துவர் சின்னையா வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, பாட்டாளி மக்கள் கட்சி வளர்கவே. கலால் துறையில் இருப்பவர்கள் கடைகள் பக்கம் போவதில்லை, கலால் துறையில் இருக்கிறவர்கள் கடைகள் பக்கம் போவதில்லை. 7 மணிக்கு திறக்கிறோம். யாரெல்லாம் மோடிக்கு ஓட்டு போடவில்லையோ அவர்களெல்லாம் வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள் என்று கூறி மோடி பொய் பிரச்சாரம் செய்வதாக புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்தியா முழுவதும் வாக்கு மோசடி பற்றி மக்கள் தெரிந்து கொள்ளவும், இந்திய தேர்தல் ஆணையம் 5 கோரிக்கைகளை நிறைவேற்றவும் 5 கோடி கையெழுத்துகள் பெற அனைத்து மாநிலங்களிலும் வாக்கு திருட்டு விழிப்புணர்வு பிரச்சார கையெழுத்து இயக்கம் துவங்கப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி அண்ணா சாலை அருகே கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் தன் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தால் அதை சந்திக்க தான் தயாராக இருப்பதாகவும், பேரவைத் தலைவர் செல்வம் பற்றியும் அவரது தரம் பற்றியும் புதுச்சேரி மக்களுக்கு நன்றாக தெரியும் என்றார். எந்த தொகுதியில் போட்டியிடுவது என்று நான் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அப்போது குறிப்பிட்டார். தமிழின போராளி பெ. பராங்குசனாரின் நினைவேந்தலில் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் பங்கேற்று மலரஞ்சலி செலுத்தினார். தமிழின போராளி பெ. பராங்குசம் பூங்கொடி இணையர் அறக்கட்டளையும் புதுச்சேரி பாவலர் பயிற்சி மன்றமும் இணைந்து புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடத்திய பெ. பராங்குசனாரின் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் புதுச்சேரியின் தமிழ் அறிஞர்களும் சான்றோர் பெருமக்களும் பெருந்திரளாக கலந்து கொண்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர். தமிழாசிரியர் பாவலர் இலக்கியன், தமிழ்மாமணி துரை மாலிரையன், கலைமாமணி கவிஞர் நெய்தல் நாடன், கலைமாமணி பேராசிரியர் முனைவர் இரா சம்பத், நாவலாசிரியர் குமரவேல், புதுவை சிவம் மகனார், கலைமாமணி சிவ இளங்கோ, ஆசிரியர் சங்கர், கவிஞர் கலியபெருமாள், எழுத்தாளர் பெருங்கவிஞர் கலியபெருமாள், சொல்லாய்வு செல்வர் தமிழ்மாமணி வேல்முருகன், தமிழின போராளி பெ. பராங்குசனாரின் துணைவியார் தமிழ்மாமணி திருமதி பூங்குடி பராங்குசம் அம்மா, நல்லாசிரியர் கலைமாமணி எஸ்.கே. சுப்பிரமணியன், நல்லாசிரியர் கவிஞர் விஜயலட்சுமி அம்மா, நூலக அதிகாரி ராஜேந்திரன், பேராசிரியர் அபினாஷ்குமார், தமிழறிஞர் எழுத்தாளர் கோவலன் உள்ளிட்ட பல தமிழறிஞர்களும் சான்றோர் பெருமக்களும் தமிழின போராளி பெ. பராங்குசம் ஐயா குடும்பத்தினர்களும் மலரஞ்சலி செலுத்தி வணங்கினர். இந்த விழாவில் புதுச்சேரி தமிழறிஞர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் பங்கேற்று தமிழின போராளி பெ. பராங்குசம் ஐயா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி வீர வணக்கம் செலுத்தினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பொறியியல் மாணவர்களுக்கு 1ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது. புதுவை மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 26வது தொடக்க விழா 1ஆம் ஆண்டு பொறியியல் மாணவர்களுக்கு வியாழனன்று நடைபெற்றது. இவ்விழாவில் டிசிஎஸ் நிறுவனத்தின் சைபர் பாதுகாப்பு துறையின் விநியோகத் தலைவர் திரு நடராஜன் சுவாமிநாதன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் மற்றும் டிசிஎஸ் நிறுவனத்தின் அகாடமிக் அலையன்ஸ் குழுமத்தின் மனிதவள மண்டல தலைவர் ரவிக்குமார் மூர்த்தி அவர்கள் தலைமை விருந்தினராகவும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர்
திரு ம. தனசேகரன் அவர்கள் தலைமை வகித்தார். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் திரு டி. ராஜராஜன், இணை செயலாளர் திரு எஸ். வேலாயுதம் மற்றும் தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தர் டாக்டர் டி. நீலா பிரியதர்ஷினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் திரு VSK வெங்கடாச்சலபதி அவர்கள் வரவேற்புரையாற்றினார். ஸ்ரீ மணக்குல விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியின் முதல்வர் முனைவர் எஸ். மலர்கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். கல்லூரி இயக்குனர் மற்றும் முதல்வர் VSK வெங்கடாச்சலபதி தனது வரவேற்புரையில் கல்லூரி உள்ள அனைத்து பாடப்பிரிவுகள், உலகத்தர கட்டமைப்புடன் கூடிய ஆய்வக வசதிகள், சர்வதேச சான்றிதழ் படிப்புகள், வேலைவாய்ப்புகள் மற்றும் கல்லூரியின் சிறப்பு அம்சங்களையும் சாதனைகளையும் எடுத்துரைத்தார். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அவரைத் தொடர்ந்து தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மற்றும் ஸ்ரீ மணக்குல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் திரு ம. தனசேகரன் தனது உரையில் இக்கல்லூரியை தேர்வு செய்தமைக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கல்லூரி தரும் ஒத்துழைப்புக்கும் நிர்வாகத்தின் சார்பாக தனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட 4 வருட கல்வி திட்டத்தினை தவறாமல் கடைபிடித்து மிக உயர்ந்த சம்பளத்தில் வேலைவாய்ப்பினை பெற வேண்டும் என்றும், அதே வேளையில் அவர்கள் செயல் திட்டம் அல்லது செயலியை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பெற்றோர்கள் உடல் நலத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். மேலும் மாணவர்கள் மற்ற கல்லூரிகளில் நடக்கும் போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை தேசிய மற்றும் பன்னாட்டு அளவில் வெளிப்படுத்த வேண்டும் என்று கூறினார். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் அவர்கள் தனது உரையில், இப்போது பொறியியல் துறை எல்லோருடைய வாழ்விலும் இணைந்துள்ளது என்றார். மாணவர்கள் விடாமுயற்சியுடன் கடினமாக உழைத்தால் உயர்ந்த இடத்திற்கு செல்ல முடியும் என்று கூறினார். பொருளாளர் திரு டி. ராஜராஜன் அவர்கள் தனது உரையில், மாணவர் தினமும் கற்றுக்கொள்வதை வழக்கமாக கொள்ள வேண்டும் என்றார். மேலும் மாணவர்கள் ஸ்மார்ட் ஒர்க் மற்றும் ஹார்ட் ஒர்க் இணைந்து படிப்பில் கவனம் செலுத்தினால் மிக உயர்ந்த பதவியை அடைவது நிச்சயம் என்று கூறினார். தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தர் டாக்டர் டி. நீலா பிரியதர்ஷினி அவர்கள் தனது உரையில், நல்ல குணம், நேரம் தவறாமையை கடைபிடிப்பது மற்றும் மேம்பட்ட திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். தலைமை விருந்தினர் திரு ரவிக்குமார் மூர்த்தி அவர்கள் பேசுகையில், மாணவர்கள் 4 வருடத்திற்கு பிறகு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை முதல் ஆண்டிலேயே தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். மேலும் மாணவர்கள் எதிர்மறையான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது என்றும் அவர் கூறினார். சிறப்பு விருந்தினர் திரு நடராஜன் சுவாமிநாதன் அவர்கள் தனது சிறப்புரையில், மாணவர்கள் முதல் ஆண்டிலிருந்தே சுய முயற்சியுடன் கல்வி கற்பதில் மேம்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நூலக அறிவு மற்றும் தற்கால தொழில்நுட்ப அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். மேலும் மத்திய அரசின் இந்திய ஆட்சிப்பணி தேர்வான IAS, IES போன்ற தேர்வுகளுக்கு மாணவர்கள் தயாராக வேண்டும் என்று அறிவுரை கூறினார். கல்லூரியின் வேலைவாய்ப்பு டீன் முனைவர் NSN கைலாசம் அவர்கள் கல்லூரியில் வழங்கப்படும் பல்வேறு பயிற்சிகளையும் கடந்த கல்வியாண்டில் மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பினை பெற்றிருப்பதை பெருமையுடன் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் அகாடமிக் டீன்கள் முனைவர் S. அன்புமலர் மற்றும் முனைவர் AA அறிவழகர், தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் S. ஜெயக்குமார், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் முனைவர் K. வேல்முருகன் மற்றும் அனைத்து துறை டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், 1700 முதலாம் ஆண்டு மாணவர்கள் மற்றும் 3400 பெற்றோர்கள் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் S. ஜெயக்குமார் நன்றி உரை வழங்கினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புதுச்சேரியிலிருந்து வில்லியனூர் வழியாக ரெட்டியார்பாளையம், மூலக்குளம் ஆகிய வழித்தடங்களில் வழியாக பேருந்துகளை முறையாக இயக்க கோரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கத்திடம் மனு வழங்கினார். புதுச்சேரியிலிருந்து வில்லியனூர் வழித்தடத்தில் உள்ள ரெட்டியார்பாளையம், மூலக்குளம், பிச்சவீரன்பேட், முத்துப்பிள்ளைப்பாளையம், சுல்தான்பேட்டை ஆகிய வழித்தடங்களில் இயக்கப்படும் பேருந்து பல ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக
உழவர்கரை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி முன்னாள் துணை சபாநாயகருமான எம்என்ஆர் பாலன் அவர்களிடம் அப்பகுதி மக்கள் பேருந்து இயக்க நடவடிக்கையை எடுக்க கோரிக்கை வைத்தனர். இதனை ஏற்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் அவர்கள் தலைமையில் புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் அலுவலகத்திற்கு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் உழவர்கரை தொகுதி மக்களுடன் நேரில் சென்று நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பேருந்து சேவையை உடனடியாக தொடங்கிட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் அவர்களிடம் கோரிக்கை மனு வழங்கினார். இந்த கோரிக்கை மனுவை ஏற்றுக்கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் விரைவில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் பேசி உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ரவி, முத்து, கேசவலு, முருகன், ஜெயா, கோவிந்தன், சம்பந்தம், ஆறுமுகம் ஆகியோர் உடனிருந்தனர். ஒதியம்பட்டு சந்திக்குப்பம் ரோடு மெடிமிக்ஸ் கம்பெனி அருகில் அமைந்திருக்கும் ஸ்ரீ நீல சரஸ்வதி சமேத உச்சிஷ்ட கணபதி ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஒதியம்பட்டு சந்திக்குப்பம் ரோடு மெடிமிக்ஸ் கம்பெனி அருகே அமைந்திருக்கும் ஸ்ரீ நீல சரஸ்வதி சமேத உச்சிஷ்ட கணபதி ஆலயம் மற்றும் ஸ்ரீ தத்துவ போதானந்தா சரஸ்வதி சுவாமிகள் 6ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவினை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கிற்கு மஞ்சள், குங்குமம், புஷ்பங்களை பூஜை செய்தனர். பெண்கள் தங்களின் வேண்டுதல் நிறைவேற கோரி விளக்குக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் உச்சிஷ்ட கணபதிக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஒதியம்பட்டு கிராம பொதுமக்கள் ஸ்ரீ நீல சரஸ்வதி சமேத உச்சிஷ்ட கணபதி ஆலயம் மற்றும் ஸ்ரீ தத்துவ போதானந்தா சரஸ்வதி சுவாமிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுவை உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த முதியவர்களுக்கு முதியோர் உதவித்தொகையினை வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் தலைமையிலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் அவர்கள் முன்னிலையிலும் நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த முதியவர்களுக்கு முதியோர் உதவித்தொகையை புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற மக்களவை உறுப்பினருமான வைத்தியலிங்கம் அவர்களின் பரிந்துரையின் பேரில் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த முதியோர்களுக்கு உழவர்கரை தொகுதி காங்கிரஸ் கட்சி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் துணை சபாநாயகருமான எம்என்ஆர் பாலன் அவர்கள் முன்னிலையில் வள்ளியம்மாள், சுமதி, தண்டபாணி, ஆறுமுகம், அஞ்சாலாட்சி, சம்பந்தம், தண்டபாணி, ஜெகசிற்பியின் என 8 பயனாளிகளுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் அவர்கள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பழனி, கோவிந்தன், முருகன், ஜெயா, பிரபு, பாரி உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை அரசு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு பணி ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். ஆன்லைன் குறுஞ்செய்தி மற்றும் தொலைபேசி அழைப்பு வழியாக குறைந்த வட்டிக்கு பிரபல வங்கிகளின் பெயரில் பணம் தருவதாக கூறினால் ஏமாற வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு சைபர் குற்றப்பிரிவு காவல் நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரியில் மூடப்பட்ட புதுவை கூட்டுறவு நூற்பாலையை மீண்டும் திறக்க வலியுறுத்தல். 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கண்டன பேரணி. புதுவையில் மதுபான கடைகளின் விற்பனை நேரத்தை குறைக்க வலியுறுத்தல். பாட்டாளி மக்கள் கட்சியினர் கலால் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். யாரெல்லாம் மோடிக்கு ஓட்டு போடவில்லையோ அவர்களெல்லாம் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் என்று கூறி மோடி பொய் பிரச்சாரம் செய்து வருகிறார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கண்டனம். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.